டேய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா இது, பிரெட்டை சாப்பிட்டு இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க இப்போ? டேய், என்னாச்சு நீ பழுவுற? நீ என்னடா கேட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க? டேய், என்ன சொல்றா? என்னடா கேட்டே இருக்க, நீ பாட்டு சும்மா வந்துட்டு இருக்க? தினேஷ் செத்துட்டான்டா. என்னடா சொல்ற? டேய், காமெடி அடிக்கிறியா? செத்துட்டான்டா மச்சான். ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான்டா போனேன் நானு. மச்சான் போய் சொல்றியா? செத்துட்டான்டா அவன். நான் என்ன போய் சொல்லணும்? மச்சான் போய் சொல்லாதடா. நம்பு மச்சான். கால் பண்ணி சொல்ல மாட்டியாடா? மிஸ் கால் கொடுத்த மச்சான், நீ தான்டா பார்க்கல. மிஸ்டு காலா? டேய் ஆவரம் மச்சான், எப்படி இருக்கீங்க? அவன் பாடுறா செம காண்டில் இருக்கான். அவனை பார்க்கவே செம காமெடியா இருக்குடா. அப்படிதான்டா. மச்சான் என்னடா அமைதியா இருக்க? உங்க 2 பேர் வேலை தான் இருந்தலாம். அறிவே இல்லடா. ஏய் என்னடா? டேய் ட்ரா கூல்ரா வச்சு போடா. ஏய் என்ன மச்சான்? ஏய் சரி விடு. டேய் டேய் என்னடா? டேய் என்னடா? போடா. டேய் மச்சான் சும்மா விளையாடணும்டா. இதுக்கேண்டா கோச்சிக்குதா? போடா. டேய் என்னடா? போடா விட்றா மச்சான், அவன் தான் சொல்றான்ல. எதெல்லாம் விளையாடணும் விவசாயம் இல்லடா உங்களுக்கு. விட்றா மச்சான். அவரம் ஆமா கிரண் கோட் ஃபேமிலி எப்படி இருக்கு? உன் மூஞ்சிக்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப மூஞ்சி கேட்டு வந்துட்டுமா? சொல்றா. டேய் அங்க என்ன ரத்தம்? ரத்தமா? ஆமா. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. ஹேய் மச்சான், ரத்தம் சொல்லும் போது தானே ஞாபகம் வருது. ஹேய் நீ கேள்றா. 3 மாசத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ரூம்ல 3 பேர் தங்கியிருந்தானுங்கடா. குரூப்பா தங்கியிருந்தானுங்கடா. பர்த்டே போல பார்ட்டி போல ட்ரீட் வச்சிருக்கான், தண்ணி அடிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தன் தேவையில்லாமல் வாய் வச்சுன்னு அமைதியாக இல்லாமல் லவரை பற்றி தப்பாக சொல்லியிருக்கான்டா. அதில் கோவம் வந்து கொலை பண்ணியிருக்கானுங்கடா. கொலை பண்ணிவிட்டு அவனுக்கு 2 பேரும் அதுக்கப்புறம் எஸ்கேப் பண்ணியிருக்காங்கடா. மிச்சம் 2 பேர் அப்போ அந்த ரூமை போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ரூம் பக்கம் யாருமே போவே இல்லைடா. அதுக்கப்புறம் தான் 5 நாள் கழிச்சு போலீஸ்க்கே தெரிஞ்சதுக்கு அங்கே வந்து ஒரு பாடி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே அந்த ரூமுக்கு போகல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஃப்ளாட்ஸில் யாருமே தங்குறதில்லை. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே போய் தங்கியிருக்கான். தங்கிட்டு இப்போ அவன் அங்கே தான் இருக்கான். திடீர்னு நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி, நேற்று இல்லை அடிக்கடிக்கு சொல்லுவான், மச்சான் ரூமில் தனியாக இருக்க முடியல, சத்தம் கேட்குது, பேய் போகுது, என்னமோ பேய் கதெல்லாம் விடுவான். என்னென்னு தெரியல, கொலு சத்தம் கேட்குது. அவன் அந்த ரூமில் எப்படி தான் இருக்கான்னு தெரியல. அமைதியாடுறா. என்னடா?
டேய் சும்மா கதடா. அவனும் செத்துட்டான்றீங்க, இப்போ என் பேய் கதை சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்லல பர்ற பயந்தாங்களைடா. விட்டேனா அப்படி? என்னடா நோ என்ட்ரி போர்ட் போட்டிருக்கான்? அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க மச்சான். தயவு செஞ்சு போயிடுங்கடா. இப்போ நம்ம 3 பேரையும் ஒன்னா பார்த்தா கண்டிப்பா லூசுன்னு தானே நினைப்பானுங்க. ப்ளீஸா, ப்ளீஸ் மச்சான் போயிடுங்கடா. லூசடா மச்சான், டோர்ல போய் நோ என்ட்ரி போர்டு போட்டு வச்சிருக்கான். மச்சான் ப்ளீஸ்டா, வேணாண்டா, போயிடுங்கடா. சொன்னா கேளுங்க, போங்கடா. என்னடா வெளியே நோ என்ட்ரி போர்ட் போட்டிருக்க? அதை விடுறா இன்னைக்கு பேப்பரை பார்த்தியா நீ? நம்ம ரூம்ல 3 பசங்க இருந்திருக்காங்க மச்சான். அதுல 2 பேரும் செத்து போயிட்டாங்கடா. அது சொல்லாமலே நம்மளுக்கு வாடகை விட்டாங்கடா. 3வது ஒருத்தன் என்ன ஆனானே தெரியல, எங்க போனானே தெரியல மச்சான். என்னடா சொல்ற? இங்க பாரு நீ, பயமா இருக்குடா இந்த ரூம்ல இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ரூமை காலி பண்ணி ஆகணும். என்ன ஆனானே தெரியல, எங்க போனானே தெரியல மச்சான்.